ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஏஜே பவர் மினிஸ்ட்ரி மூலமாய் அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சியிலே உங்களை முகமுகமாய் சந்திப்பதிலே சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கின்றீர்களா? இந்த நாள் முழுதும் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. ஆண்டவர் மாற்றித்தரப்போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா? எனக்கு அருமையானவர்களே, லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை. இழந்து போனதை மீட்கவே தேவகுமாரன் பூமிக்கு வந்தார். இழந்து போனதை எல்லாவற்றையும் மீட்டு சிலுவையினால் கொடுத்தவர் இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் இழந்து போன ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். எதை இழந்து நிற்கின்றீர்கள்? சுகத்தை இழந்திருக்கின்றீர்களா? பொருளை இழந்திருக்கின்றீர்களா? பொருளாதாரத்தை இழந்திருக்கின்றீர்களா? நிம்மதியை இழந்திருக்கின்றீர்களா? இன்றைக்கு அருளாளர் இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார். வேதத்திலே லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். சகீயு என்ற ஒரு மனிதனோடு ஆண்டவர் பேசினார். அவன் குள்ளமாயிருந்தான். ஆண்டவரை பார்க்கும்படியாய் காட்டாத்து மரத்தில் ஏறி கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அவர் அழைக்கின்றார். அவனோடு பேசுவதற்கு மாத்திரமல்ல, அவன் இல்லத்தில் தங்குவதற்கு, அவனுக்கு மீட்பு கொடுப்பதற்கு, அவன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவனோடு பேசினான். பேசும்போது சொல்கிறான், பாவ அறிக்கை விடுகிறார். நான் என்னென்ன செய்தேன், நான் எப்படியெல்லாம் இருந்தேன், நான் வாங்கினது எல்லாவற்றையும் நாளதனையாய் கொடுக்கிறேன், நூறதனையாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் இவ்விதமாய் சொல்கிறது. உனக்கு உதவி செய்யாதபடி என் கரம் குறுகவில்லை, உன் விண்ணப்பத்தை கேளாதபடி என் செவிகள் மந்தமாகவில்லை. உன் பாவம் அல்லவோ அதற்கு தடையாக இருக்கிறது. இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? அன்றைக்கு சகீயு ஆண்டவரிடத்திலே பேசும்பொழுது அறிக்கையிட்டார். ஆசீர்வாதத்தை பெற்று அவன் ஆண்டுடைய பிள்ளையாய் மாறினார். அந்த குடும்பத்திற்கு மீட்பு வந்தது. அந்த குடியிருப்புக்கு ஆசீர்வாதம் வந்தது. இதை கேட்கின்ற உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். உங்கள் குடும்பத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். இனி நீங்கள் துக்கமாக இருப்பதில்லை, இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்று சொன்னால், துக்கம் எல்லாவற்றையும் அவர் மெய்யாகவே சிலுவையிலே சுமந்தவர். மெய்யாகவே நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தவர். இழந்து போன ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கொடுக்க போகிறார். சரீரத்தின் சுகத்தை கொடுக்க போகிறார். மெய்யாகவே அவர் நமக்காக பாடுபட்டார் அல்லவா? நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய சாபங்களையும் அவர் சரீரத்தில் சாபங்களை சிரசில் தூக்கினவர் இன்றைக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் நில்லுங்கள், அனுதினமும் ஜெபியுங்கள். சகீயு பேசினது போல ஆண்டவரோடு பேசுங்கள், ஆண்டவரோடு உறவாடுங்கள், வேதத்தை வாசியுங்கள். இந்த நாள் ஆண்டவரின் ஆசீர்வாத நாளாய் விளங்கப் போகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நீதி தலைவர்கள் புத்தகத்தில் எனக்கு அருமையானவர்கள் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சிம்சோன் என்ற ஒரு மனிதன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன். ஆண்டவருடைய தூதனால் தன் பெற்றோர்களுக்கு முன்குறிக்கப்பட்டு பிறந்தவன். ஆனால் தேவ திட்டத்தை விட்டு விலகி அவன் கடந்து போன போது அவன்கிட்ட இருந்த அந்த பரிசுத்தாவின் ஆற்றல் வல்லமை கடந்து போனது. எனக்கு அருமையானவர், ஒரு நாள் அவன் கேலி பொருளாய் மாறினான். கண்கள் பிடுங்கப்பட்ட நிலையிலே வெளிச்சேரி முன்னதாக அவன் நிற்கின்ற நிலை, கதறுகின்ற நிலை. அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு இழந்து போன பலத்தை எல்லாவற்றையும் கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுக்கு அந்த பலத்தை கொடுக்க போகிறார். இன்றைக்கு இழந்து போன சுகத்தை தரப்போகிறார். இன்றைக்கு இழந்து போன ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மேலும் இழந்து போன ஆசீர்வாதங்களை, இழந்து போன சுகத்தையும், இழந்து போன எல்லாவற்றையும் நீர் அவர்களுக்கு கொடுக்க உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டியிருப்பதற்காய் நன்றி. அவள் கண்ணீரை துடைத்து சுகப்படுத்தி ஆசீர்வதியும் ஆளுகட்சியும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.